So, welcome to our channel. We are learning about the IUPAC nomenclature of organic compound, important rules with examples. So, we already learned 4 rules. Here we will discuss the rule number 5 and 6, 7. So, what is the rule? If you see the molecule and what you will do, actually you see the long carbon. Okay, so that things what is this rule specifically tells. Choose the root word based on the long carbon chain, that already we know, and numbering from bulky, that is the high side chain containing part. Okay, ஸோ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இப்போ வந்து நம்ம லாங் செயினை பார்ப்போம். ஸோ ஒன்று இங்கே ஒரு கார்பன், இங்கே ஒரு கார்பன், இங்கே ஒரு கார்பன், இங்கே இருக்குது. ஸோ அப்போ 1 2 3 4 5 6 இருக்குது. ஸோ இப்போ இதுவே வந்து பார்க்கும்போது நமக்கு 1 2 3 4 5 இருக்குது. ஸோ அப்போ லாங் கார்பன் செயின் இது கிடையாது. 4 5 இதுவும் கிடையாது. ஸோ அப்போ நம்ம எதை தான் சொல்லுவோம், ஸோ இங்கேருந்து தொடங்கி இங்கே, இல்லை இங்கேருந்து தொடங்கி இங்கே வரும். ஸோ அப்போ லாங் கார்பன் செயின் சூஸ் பண்ணிட்ட பிறகு நம்பரிங் வந்துட்டு இந்த பக்கம் வந்து கொடுக்கணுமா, இல்லை இந்த திஸ் வே வி ஹேவ் டு கிவ் அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ இப்போ இந்த பக்கம் பாருங்கள், ஃபஸ்ட்டு கார்பன் வந்து CH3 இருக்குது, இங்கே CH3 இருக்குது. செகண்ட் கார்பன் வந்து இங்கே CH2 இருக்குது, இங்கே CH2 இருக்குது. தென் இந்த கார்பனை பார்க்கும்போது ஹியர் you have a CH2 group and CH3 ethyl group is substituted at the third position. But here you have in this third position CH3 this is the methyl group. So some more this is the side chain is the bulky group. Okay, so இந்த பக்கம் இருந்தால் கொடுக்க வேணாரா, this is comparatively less substituent. So அப்போ high side chain containing compound பக்கம் தான் கொடுக்கணும். ஸோ அதனால் 1 2 3 4 5 6. What is the IUPAC name? So we have to recall the primary prefix, secondary prefix, root word, and then primary suffix, secondary suffix we already discussed. ஸோ இதில் பார்க்கும்போது நமக்கு சைக்ளிக் ஃபார்ம் கிடையாது, ஒன்லி சப்ஸ்டியூயன்ட்ஸ் இருக்குது, ஃபங்க்ஷனல் குரூப் கிடையாது. அதை வச்சு பார்க்கும்போது நமக்கு இதில் எழுதும்போது தேர்ட் பொசிஷனில் எத்தில் இருக்குது, ஃபோர்த் பொசிஷனில் மெத்தில் இருக்குது. According to the alphabetical order of the substituent, ethyl group is the first thing and then the methyl group is the second one. So அப்போ 3-ethyl -4-methyl 6 carbon X, there is carbon single bond only. Primary suffix is the ane9, where you have N. So 3-ethyl 4-methyl hexane is the name for this molecule. Then we will move into the rule number 6. Okay, so this is the molecule. So what it tells, on seeing the molecule you have to choose the long carbon. Okay, so in the case la பார்க்கும்போது when there are two same functional groups are in the molecule, so numbering start with one functional group and end with another functional group. So 1 2 3 4 5. So in this way you should not choose 1 2 3 4 5 6 7 8 long carbon chain வந்து இப்படி சூஸ் பண்ணக்கூடாது. ரெண்டு ஃபங்க்ஷனல் குரூப்பும் சேமாக இருக்கும்போது ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் தொடங்கி இன்னொரு ஃபங்க்ஷனல் குரூப்பில் முடிக்கணும். அதனால தான் வந்து இது 2-ethyl 4-propyl pentane, 2 ஆயிக் ஆசிட் இருக்குனால டைஆயிக் ஆசிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்பரிங் ஃப்ரம் ஒன் ஃபங்க்ஷனல் குரூப் டு தி அனதர் ஃபங்க்ஷனல் குரூப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, தென் வி வில் மூவ் இன் டு தி அனதர் ரூலு தட் இஸ் ஆல்சோ வெரி ஹெல்ப்ஃபுல் இன் த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ். இப்போது இந்த மாதிரி ஒரு மாலிகுலை பார்க்குறோம் நம்ம. வாட் இஸ் த ரூல் இட் சேஸ்? if a molecule contain same functional group more than the 2 same functional group, ரெண்டுக்கு மேலே 3 4 5 அது மாதிரி இருக்கும்போது அதை வந்து ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் தொடங்கி இன்னொன்றுல வந்து நம்ம முடிக்க முடியாது. ஸோ அப்போ அதை என்ன பண்ணணும், நம்ம சப்ஸ்டியூவண்ட்டாக எடுத்துக்கணும்.
ஸோ அப்போ சப்ஸ்டியூண்ட்டை எடுத்துக்கிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இது ஒரு சப்ஸ்டியூண்ட்டு இது ஒரு சப்ஸ்டியூண்ட்டு அப்போ இது ஒரு சப்ஸ்டியூண்ட்டு இங்கேருந்து கொடுக்கக்கூடாது. கார்பன் செயினில் மெத்தில் மாதிரி கன்சிடர் பண்ணி 1 2 3 4 5 6 7 லாங் கார்பன் செயின் சூஸ் பண்ணி இதில் போடுற மாதிரி இருக்கும் நம்ம. ஓகே, ஸோ சரி, இந்த 7 வராது, நம்ம 1 2 3 4 5 6 இதோட முடிச்சிக்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த பக்கம் தானே 6 கொடுக்கலாம், இந்த பக்கம் தான் கொடுக்கலாம். ஆனால் இந்த கேஸில் வந்து நம்ம இங்கேருந்து தான் கொடுக்கணும், திஸ் வே. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ இந்த கார்பனை பாருங்கள், இந்த கார்பனை பாருங்கள், இதுலேயும் CO2 இருக்குது, CO2H இருக்குது, இங்கேயும் கார்பாக்சிலிக் குரூப் இருக்குது. ஓகே, இப்போ நோ ப்ராப்ளம். இது செகண்ட் கார்பன் பாருங்கள், இங்கேயும் CH2 இருக்குது, இங்கேயும் CH2 இருக்குது, அப்பயும் நோ ப்ராப்ளம். இப்போ இங்கே பாருங்கள், அடுத்த 3வது கார்பனில் இங்கே CH2 இருக்குது, பட் இங்கே CH இருக்குது, பட் ஒன் மோர் CO2H குரூப். அப்போ இதை விட காட்டிலும் இங்கே சப்ஸ்டியூண்ட் அதிகமாக இருக்கிறதுனால இந்த பக்கம் தான் கொடுக்கணும். யூ ஹேவ் டு ஸ்டார்ட் த நம்பர் ஃப்ரம் திஸ் வே ஆஸ் ஹியர் மோர் நம்பர் ஆஃப் சப்ஸ்டியூண்ட் இன் திஸ் வே. ஓகே, ஸோ 1 2 3 4 5 6. ஓகே, ஸோ ஹியர் this carboxylic acid is a functional group, secondary suffix. There is no substituents. So what is the name it has? First case there are 6 carbon xane because carbon carbon single bond only xane. And what is the functional group? Carboxylic acid. How many carboxyl functional group? Tri. 3 means it's a tri. And that carboxylic acid carbon உடைய பொசிஷன் பார்க்கும்போது there is a first carbon and third carbon and 6th carbon. So hexane hyphen 1,3,6 hyphen tricarboxylic acid. So this is the name for this molecule. So in upcoming videos we will give more number of rules and we will discuss the very important problems. So if you want the important topics like this in chemistry, you subscribe this channel. We will update the questions, problem solving and key concept. Okay, thanks for watching.